வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியோ ஐஏஎஸ். வணக்கம். உங்களுடைய queries எல்லாம் பார்க்கலாம். குறிப்பா நிறைய குரூப் 2 A ரிசல்ட் சம்பந்தப்பட்டது. மத்த ஜெனரல் queries-உம் பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்கூல் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் வருமா படிக்க இந்த லேப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஒரு தடவை வந்தது, எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. வெறுமன லேப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. வேற எக்ஸாமினேஷன்ஸ் படி. குரூப் 2 A ரிசல்ட்ஸ் ஒன்றாக வெளியிடுங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காணொலியில. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதான் ஹார்ட் ட்ரூத். குரூப் 2 ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வருமாறு தான் இருக்குதுங்களா. அன்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஏதாவது ட்ரெண்ட் பண்ணாலும் ஒழிய குரூப் 2A-வும் சேர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்ப குரூப் 2 ரிசல்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் நம்பரே மறந்துடுவாங்க. லாஸ்ட் மை குரூப் 2 மெயின்ஸ் ஹால் டிக்கெட் அப்படின்னு. இது மாதிரி உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு. உங்களால லாகின் பண்ணி ஏதாவது ரெட்ரீவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. வேற எங்கேயாவது பிடிஎஃப் வச்சிருக்கீங்களா மெயில்ல, அந்த மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா மெயில்ல வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபைல் இனிமே மிஸ் பண்ணாம இருக்கிறவங்க. சோ இது சைன்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் காப்பி அது பெரிய இஷ்யூவா இருக்காது. உங்களுக்கு இருக்காது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். சோ இது ரொம்ப பெரிய, அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் டிஎன்பிசி சொல்லுவாங்க. டெஸ்டிடியூட் விடோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டிடபிள்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் பென், இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த கோட்டா வந்துடாது. அது எந்தெந்த லெவல், பே லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், பழைய வீடியோ பாருங்க. அந்த லெவலுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன். டெஸ்டிடியூட் விடோஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா குரூப் 4ல ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துடும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 30% ரிசர்வேஷன்ல 10% பாத்தீங்கன்னா டிடபிள்யூக்கு வந்து. ஆனா உங்களுக்கு குரூப் 2 போன்ற போஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே வராது. இன்டர்வியூ போஸ்ட்ல டிடபிள்யூக்குலாம் வாய்ப்பு இல்லை. அதாவது அவங்க பெண்கள் ரிசர்வேஷன்ஸ்ல. அதே மாதிரிதான் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ், அவங்களுக்கு என்னென்ன லெவல் பே அப்படிங்கறது இந்த ஒரு காணொலியில போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன இதனுடைய வீரியம், இதனுடைய பிரச்சனை எல்லாமே தெரிய வரும். ஸோ டியர் சார், டிகிரி முடித்து விட்டு டிஎன்பிஎஸ்சி விஓ எக்ஸாம் எந்த வயது வரை எழுதலாம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பழைய நோட்டிபிகேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஓக்கு பாத்தீங்கன்னா 42 வரைக்கும் மேல விடும். நார்மலா 40+2 ஃபார் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லிம் எல்லாருக்கும், எஸ்சிஏ எல்லாருக்கும், டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் காஸ்ட். ஸோ 42 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் வித் ரிகார்ட் டு த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அண்டர் 5A ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் வில் நாட் அப்ளை டு த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ். இந்த ஒரு டிகிரி நீங்க 10க்கு மேல படிச்சீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்ல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஓக்கு பொருந்தாது அப்படின்னு. ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் எப்ப டவுன்லோட் பண்ண பர்மிஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி. கிட்டத்தட்ட செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கேவலமா மார்க் போட்டாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஒவ்வொரு எஸ்சி கம்யூனிட்டி கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டி எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறது தெரியல. இந்த மதிப்பெண்கள் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து நான் ப்ரெடிக்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டாப்பரோட மதிப்பெண் க்ளோஸ் டு 200 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 200 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வேகன்சி நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு 150க்கு மேல எடுத்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும். கம்யூனிட்டி வைஸ் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு. 325 ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இன் ஓடி குரூப் 2 ரிசல்ட் அண்ட் தென் அவுட் ஆஃப் 5990 போஸ்ட் தே வில் ரெடியூஸ் 116 register numbers, so they will publish results on the same day. No need of rank list same day, sir. Just they will publish group 2 A results in the same. புரியல நீங்க அது என்ன ரிசல்ட்ஸ்னா என்ன? ரிசல்ட்ஸ்னா மதிப்பெண்களோட கொடுக்குறீங்களா? அதான் நம்ம சொல்லுவோம். ரிசல்ட்ஸ்ங்கிறது என்னதுன்னா மதிப்பெண்களோட கொடுக்க. இல்ல மதிப்பெண்கள் இல்லாம வெறுமன இவங்கெல்லாம் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்லாம் போட மாட்டாங்க. ஒண்ணு அவங்க மதிப்பெண்களோட மத்தவங்களுக்கு போடணும். ஏன்னா கண்டிப்பா குரூப் 2 ஓட்டி உள்ளவங்களுக்கு மதிப்பெண்கள் போட மாட்டாங்க. அது எவ்வளவு பேர் எடுக்கிறாங்களோ 320+ எவ்வளவு பேர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பெண்கள் போட மாட்டாங்க. அவங்க மதிப்பெண்கள் எல்லாம் தெரிய வர்றது எப்ப அப்படின்னா இன்டர்வியூவோட லாஸ்ட் டேட் அன்னைக்கு. இப்போதைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றேன், சரிங்களா? நம்ம 2 ரிசல்ட்ஸ் ஒன்னா போடணும், எல்லாரோட மதிப்பெண்கள் போடணும் தான் சொல்றோம். ஆனா உண்மையிலே என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அன்லெஸ் நீங்க ஏதாவது ட்ரெண்ட் பண்ணியோ வேற ஏதாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணோ மாத்தினா மட்டும்தான் முடியும். அதான் உண்மை. என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 325 பேர்த்தோட ரெஜிஸ்டர் நம்பரை ஃபர்ஸ்ட் போடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் சிவி கம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் இன்டர்வியூ இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவி நடத்திட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்தலாம். அது எப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இது பிசிக்கலா வெரிஃபை பண்றது உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே. நேரடியா நீங்க போக வேண்டிய மெயின்ஸ்க்கு நீங்க நேரடியா பண்ணல. மெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க இ சேவை சென்டர்ஸ் மூலமா தான் போயிருக்கு. ஸோ அதனால சப்போஸ் இது வேற இன்னும் நிறைய பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. 1:2ங்கிற ரேஷியோட கூட எடுக்கணும். ஒரு தடவை பாத்தீங்கன்னா பழைய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1:5 அப்படிங்கிற மாதிரி எடுத்து சிவி எடுத்து அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து
இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது எந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது டிஎன்பிசி தான் முடிவு பண்ணுவாங்க. டிஎன்பிசியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மெம்பர்ஸ் ரியாலிட்டி அவங்களுக்குலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாம தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டடிட் டில் 12th standard through Tamil medium, not holding PSTM in UG. I completed UG in 2003 before PSTM implementation. Can I have PSTM exemption please? Can you provide GO on PSTM? So இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்லாம் கிடையாதுங்க. PSTMங்கிறது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும். நீங்க வந்து 80ல படிச்சு முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி, 90ல படிச்சு முடிச்சிருந்தாலும் டிகிரி. சரிங்களா? நான் 2003ல தான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதனால நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு சாக்கு கிடையாது. 2003க்கு அப்புறம் நீங்க டிகிரி படிக்க வேண்டியதானே அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய லாஜிக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து PSTMல வரமாட்டீங்க. வேணும் அப்படின்னா டிகிரி படிச்சா மட்டும்தான் PSTMல வர முடியும். முடியல எங்க வீட்டுல கடைசியா சூசைடு தான் பண்ணோம். இதெல்லாம் வந்து தேவையில்லாததுங்க. சரிங்களா? எக்ஸாம்ங்கிறது ஒரு கண்டிப்பா உங்களுக்கு வரும். சப்போஸ் அப்படியே மிஸ் பண்ணா கூட அடுத்த எக்ஸாம்ஸ்ல எழுதி நீங்க போயிடலாம். கண்டிப்பா இந்த மாதிரி சூசைடு இதெல்லாம் வந்து உங்க மனசுல கொஞ்சம் கூட அந்த ஒரு எண்ணம்லாம் இருந்தா கூட எல்லாருக்கும் தான். கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு ரூபத்துல இருக்கும். சரிங்களா? உங்களை விட மிக அதிகமான பிரச்சனைகள் உள்ளவங்க எவ்வளவு பேர் இங்க ஒருத்தர்லாம் எனக்கு தெரியும். பாத்தீங்கன்னா அவர் வந்து வந்தார். ஒரு காலையில 8 மணிக்கு வேலைக்கு போவாரு. போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வருவாரு. அவரும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாரு. எக்ஸாம் 8 to 8 12 மணி நேரம். இதுல இடையில எதுவுமே படிக்கும். அவரும் படிச்சாரு. படிச்சு போன குரூப் 4ல அதுக்கு முந்தின குரூப் 4ல வேலை வாங்கிட்டு நினைச்சு பாருங்க. லீவே போடவே கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு நினைச்சு. ஒருத்தவங்களுக்கும் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனை, கல்யாணம் தள்ளி போறது, கல்யாணம் கேன்சல் ஆகுறது, கேவலமா எல்லாரும் நம்ம பேசுறது, நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே மதிக்கிறது கிடையாது, கல்யாணம் நல்ல விஷயத்துக்கெல்லாம் வெளியே தலை காட்ட முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டுங்க. ஒருத்தவங்களுக்கு படிங்க, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். சீக்கிரம் நல்ல அரசு வேலையில போய் சேருவதற்கு வாழ்த்து. I just spoke with the TNPSC call center. They said group 2 result first, then only group 2A. அதான் நான் விடுவாங்க. வேற ஏதாவது நீங்க பண்ணாலும் இல்லையே இதுல மாற்றம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல என்ன கொடுத்தேங்கிறதா தான். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அப்ப அடுத்து உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 320 பிளஸ் ஆர் மைனஸ் இன்டர்வியூ போவாங்க. அதுல உள்ள பாதி பேத்துக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். மீதி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அது குரூப் 2A வேலை. அவங்களோட நிலைமை நம்ம மதிப்பெண்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருப்போம். ஃபைனல் இன்டர்வியூ டே அன்னைக்கு தான் ஓரளவு டாப்பரோட மதிப்பை நமக்கு தெரிய வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்ளை பண்றதுக்கு காலேஜ் PSTM டீடைல்ஸ் கேட்கறாங்க. BA MA தமிழ், பட் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு PSTM தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க BA MA தமிழ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு PSTM தனியா நீங்க போய் சர்டிபிகேட் எந்த ஃபார்மேட்டும் வாங்க தேவையில்லை. இல்லதானே? ஆனா 1 to 12 வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. டிகிரிக்கு BA தமிழ், BLit இவங்க 2 பேத்துக்கு வந்து நீங்க தனியா போய் வாங்க தேவையில்லை. இந்த டிகிரியே போதும். ஸோ குரூப் 2 வேகன்சில PH ரிசர்வேஷன் இல்லையே சார், ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அந்த மாதிரி, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் விமனுக்கும் அந்த மாதிரி உண்டு. டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கும் PHக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்களா, அதனால கீ போஸ்ட்ல இல்ல அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முனிசிபல் கமிஷனர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்குலாம் முதல் PH எலிஜிபிளா அப்படிங்கிறதே கொஸ்டின். அதெல்லாம் நிறைய விஷயத்த எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படிங்கறது வந்து டிஎன்பிசி சரியா சொல்றது. ஸோ இப்போ உமன் எப்படி ஃபில் பண்றாங்க, கோர்ட் வெடிக்ட் எப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசில ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா பிசில ஒவ்வொருமே இன்டர்னல் ரிசர்வேஷன். அப்ப பிசில ஒரு 30% அப்படின்னா 30 பெண்கள். நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 பேரை ரேங்கிங் எடுக்கணும். இதான் ப்ரொசீஜர், இதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். 100 பேர் எடுக்கணும் பிசில இருந்து, 100 டாப்பர்ஸ் எடுக்கணும். பிசில எடுக்கக்கூடிய ரேங்கிங்ல இருக்கிறவங்க 100 பேர் எடுக்கணும். இந்த 100 பேத்துக்குள்ள 30 பெண்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். 30 பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் தேவையில்லை. சப்போஸ் 29 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் வேணா இந்த 100ல இருந்து ஒரு மேல அனுப்பிச்சுட்டு ஒருத்தர் எடுக்கணும். சோ திஸ் இஸ் கால்ட் இதான் ஹரிசாண்டல். வெர்டிகல் ரிசர்வேஷன்றது என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, இந்த 100 பேர் இருக்குல்ல, இந்த 100 பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா 70 பேர் எடுத்துருவாங்க. அதாவது 70 பேர் எடுத்துருவாங்க. அந்த 70 பேர்ல பெண்கள் இருக்கலாம், கண்டிப்பா இருப்பாங்க, ஆண்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் 71ல இருந்து 100 வரைக்கும் பெண்களை மட்டுமே எடுப்பாரு. யாருமே ஆண்களை எடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க டோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த 70 பேர்த்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு யூஸ்வலாவே ஈக்குவலா வந்துருவாங்க. ஈக்குவலா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் வந்துருவாங்க. அப்புறம் எதுக்கப்புறம் ஒரு 30 எடுக்கிறாங்க, 30 60 ஆயிடும். சில சமயம் பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னு வச்சுங்க 70லயே. யூஸ்வலா அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களே வந்து இந்த 70லயே வந்து ஒரு 40 45 பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்போ ஒரு 45 பிளஸ் 30 75 ஆயிடுவாங்க. இதுதான் புரியுதா உங்களுக்கு? சோ இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோர்ட் இன்டர்வென்ஷனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பண்ணதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க அந்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னாலே தெரியும். போனதுல இந்த குரூப்
குரூப் 4ல நடந்தது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சரிசமமாக டைபிஸ்ட பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க. ஏன்னா டைபிஸ்ட் அவங்க நிறைய படிப்பாங்க. டெய்னோல அவங்க தான் போவாங்க நிறைய பேர். பிஎஸ்டிஎம் அண்ட் டைப் இல்லாம பிசிக்கு ஜாப் கிடைக்குமா? குரூப் 4லே கிடைக்கும். குரூப் 2ல நிறைய போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டைப் தேவையில்லை. பிஎஸ்டிஎம்ல நிறைய பேருக்கு இருக்காது. அதனால நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது எல்லாமே என்னது ரேங்க் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான். பிஎஸ்டிஎம் ரிலேட்டட் கேஸ் ரன்னிங்ல இருக்கா? ஆமா போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் வந்து இவங்களுக்காக அப்படின்னா அந்த ஸ்கூல்ல தனித்தேர்வர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி கேசஸ். லாங்குவேஜ் ரோல் பிளே பண்றோமா நீங்க காட்டி எல்லாமே இங்கிலீஷ் பேப்பர் தான். எல்லாமே இங்கிலீஷ் பேப்பர்ன்றதே நீங்க இப்போத போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அதுல டாப்பர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பார்த்திவன் பேப்பர் வந்து தமிழ், அதிகமாக இங்கிலீஷ் பேப்பர் அப்படிங்கறத சொல்லுங்க. சோ லாங்குவேஜ் பிளே பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா பிளே பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க குரூப் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டர் அந்த டாப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்யூட்டி கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 2 பேரோ 3 பேர் தான் தமிழ் மீடியத்துல எழுதி டெப்யூட்டி கலெக்டர் ஆயிரும். அது 100 வருஷம்லாம் கம்மி, ஒரே ஒருத்தர் தான். இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்டியுமே இங்கிலீஷ் மீடியம் எழுதி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமினேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். அப்ப ரோல் பிளே பண்ணதா இல்லையாங்கிறத நீங்க பாத்தீங்க. ஸோ தமிழ் மீடியம் எழுதுறவங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பெண்கள் போடுறது இல்லை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே முறையிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட இதை பத்தி அவரும் கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமா தமிழ் வாதியார்கள் எப்பவுமே போட மாட்டாங்க, கொஞ்சம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த தடவை அது இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியல. இல்ல அதே மாதிரிதான் எப்பவுமே சொல்ற மாதிரி எதை சொன்னாலுமே யாரு சொன்னாலுமே அப்படியே அவங்க போடுற அந்த மனப்பான்மை ஒண்ணு இருக்கும். தமிழ்ல எழுதுனாங்களாவே ஒரு கீழ்த்தரமா பாக்கு. தமிழ்லையா ஓகே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ்ல எழுதுனானா அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவன் தான் தமிழ்ல எழுதுவான் அப்படிங்கிற ஒரு 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 மென்டாலிட்டி. இந்த மாதிரி ஒரு ஹையர் எக்ஸாமினேஷன் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது சில தேர்வர்கள் சில திருத்துறவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க மதிப்பெண்கள் போடுறது இல்லை. ஆங்கிலத்தில் எழுதுறவங்களுக்கு தான் அறிவு ஜீவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் கிடையாது. பேப்பர் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவு. அதனால மெயின்ஸே வேணாம்னு சொல்றோம். மெயின்ஸ்ல தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு சீரற்ற தன்மையில தான் மதிப்பெண்கள்லாம். நன்றி. மீதி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.